பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வேர் தேடும் விழுது. மங்காப்பொன் மாநபியின் சமூகத்திற்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள். கொஞ்சம் லௌகீக மோகம் களைந்து இதமாய் இதயத்தை வருடிவிட அந்த மாநபியின் சமூகத்திற்கு என்னை இட்டுச் செல்லுங்கள். எங்கே எமது நபியின் குயில் பிலால்? பிலாலே, உங்கள் சுருதி பிறளாத குரல் எடுத்து எனக்காக ஒரு முறை அதான் சொல்லுங்களேன். காது இனிக்க இனிக்க இப்னு மசூதின் கிராத் கேட்க வேண்டுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாரிசா இப்னு நோமான். எங்கே உங்களது தாய்? பெற்றவர்க்கு பணிவிடை செய்து சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதும் பாக்கியம் பெற்றவர் அல்லவா நீங்கள்? பெற்றவர்க்கு பணிவிடை செய்து சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதும் பாக்கியம் பெற்றவர் அல்லவா நீங்கள்? அபூ ஹுரைரா, உங்களிடம் எனக்காக புத்தம் புது ஹதீஸ் ஒன்று இருக்கிறதா? அபூபக்கரே, உங்கள் ஈமானின் ஒரு துளியினை என் இதயத்தின் மீது தூவுங்களேன். அபூபக்கரே, உங்கள் ஈமானின் ஒரு துளியினை என் இதயத்தின் மீது தூவுங்களேன். உமரே, பகுத்தறிவின் ஆழத்தின் நுணுக்கம் தெரிந்த அறிவுஜீவியே, எங்கிருந்து உங்களுக்கு இப்படி ஒரு திறமை? ஆச்சரியம் எனக்கில்லை. நீங்கள் எல்லாம் முஹம்மது எனும் சுடரில் பாடம் பயின்ற மேதைகள். ஓ முஸாப் இப்னு உமைராது, முஸாபே, எங்கே உங்களது யமன் தேசத்து காலணி? பட்டில் நெய்த சீமை சட்டை, சுகந்தம் வீசும் இதமான வாசம். ஈமானின் சுவை கண்டு இத்தனை சௌகரியமும் நீங்கள் துறந்ததாய் சொன்னார்கள். இந்த தியாகத்தின் பாசறையில் என்னையும் சேருங்களேன். எனது ஈமான் தழும்பும் போதுகளில் எங்கே ஹந்தரா? உங்கள் கவலையில் எனக்கும் இடமுன்றா? முதல் இரவின் வியர்வை காயும் முன்னே, விடியலின் வெள்ளி மறையும் முன்னே, போர்க்களத்தில் குருதி சிந்திய ஷாஹிதே ஹந்தராவே, உங்கள் இளம் மனைவிக்கும் அல்லாஹ் அருள் சொரியட்டும். உஹது மலைகளே, உஹது மலைகளே, ஹம்சா அம்பு பட்டு சாய்ந்த போது உங்களால் அசையாமல் இருக்க முடிந்ததா? எனது அன்னை ஆயிஷாவை நான் கண்ணிறைய காண வேண்டும். சொர்க்கம் சொந்தமாகியும் அழுது அழுது குர்ஆன் ஓதும் என் அன்பு தாயே, 18 ஆண்டு முன்னே துணை இழந்த இளமையே, உங்கள் ஈமானின் பலம் புதிரில்லை, எமக்கு புதிதுமில்லை. அபூபக்கரின் மகள் அல்லவா நீங்கள்? உங்கள் ஈமானின் பலம் புதிரில்லை, எமக்கு புதிதுமில்லை. அபூபக்கரின் மகள் அல்லவா நீங்கள்? எனது உம்மா ஹதீஜாவிடம் என்னை இட்டுச் செல்லுங்கள். நபிக்கு தோள் கொடுத்து அல்லாவின் சலாம் ஏற்று ஃபாத்திமாவினும் மாணிக்கத்தை கருவில் சுமந்து அந்த தூய ஆத்மா என் உயிர் தாயின் மடியில் ஓர்கணம் சாய வேண்டும். அள்ளிக் கொடுக்க கை நீளும் அன்னை ஜெய்னபெங்கே, தாயே, எனக்கும் பசிக்கிறது. அன்ன அடிசில் எடுத்து நரகம் தீண்டாத அந்த விரல்களால் கொஞ்சம் ஊட்டி விடுங்களேன். சாதிபின் முஆதுடைய மரண ஊர்வலத்தில் எனக்கும் கலந்து கொள்ள இடம் இருக்குமா? மலாய்க்காமாருடன் நடந்து செல்லும் பாக்கியமேனும் கிட்டுமே. என் உயிர் நபியே, யா ரசூலே, உங்கள் சமூகத்தின் இதமான வாழ்க்கைக்குள் நானும் வருகிறேனே. கொஞ்சம் துஞ்சி நிறைய விழித்து அழுது தொழுது ஏழையாய் ஆனந்தமாய் வாழ என் உயிர் மேவும் ஆளுமை கொண்ட நபியே, யா ரசூலே, உங்கள் பாசறையில் என்னையும் அணைத்துக் கொள்ளுங்களேன். நீங்கள் கருணை ஊற்று, எனக்காக உங்கள் இரக்கத்தில் நிச்சயம் இடமிருக்கும்.